டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. மது பழக்கத்தை எப்படி படிப்படியாக கைவிடுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி பேசுவதற்காக உளவியல் நிபுணர் ஸ்னேகா ஹிந்துச்சா நிறைய விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ 10 பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ், ஸோ டீனேஜர்ஸில் இந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். என்னது இது, ஆல்கஹால்னா என்ன, ட்ரக்ஸ்னா என்ன, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூரியாசிட்டியை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த ஏஜில்? பேரண்ட்ஸ் இதில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். எப்படின்னா சில பேரண்ட்ஸ் இல்லை இதை பற்றி பேசவே கூடாது, இது பேசுனா அவங்களுக்கு ஹேபிட் வந்துடும், அந்த மாதிரி திங்கிங்கில் இருந்தாங்கன்னா தே வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப். அதை பற்றி ஓப்பனாக பேசணும். ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் யோர் தாட், உங்கள் திங்கிங் என்ன இருக்குது இது பற்றி, வாட் யூ திங்க், இது என்ன இருக்குது, அதை பற்றி பெனிஃபிட்ஸ், குடிக்காமல் இருக்கிற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசினா அவங்கக்கிட்ட தே ஆல்சோ கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். இது தப்பாக இருக்குது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. It is not only for alcohol, it's for drugs, it is for sex, it's for pornography, it's for every kind of addiction. Gambling or setitla. These are the kind of things that parents should openly talk to their children about. So adha patti pesana they also get a clear understanding. Oh, idu ipdi irukku, idu appadi irukku. Curiosity konjo korinjirum. கியூரியாசிட்டி குறைஞ்சிட்டா இதை ட்ரை பண்ணுற எண்ணம் கூட கொஞ்சம். ஸோ அவங்களுக்கு இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது மாதிரி விஷயங்களை பற்றி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ செக்ஸ், போனோகிராஃபி இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் பேசுறது நல்லதா, இல்லை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும்? இல்லை, தெரிஞ்சுக்கிறது முன்னாடியே பேசுறது இஸ் மச் பெட்டர். பிகாஸ் தட் டைம் தேர் லைக் அ கிளியர் ஸ்லேட். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கோ தட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் திங் தட் தே டேக் இன். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு பற்றி, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து தெரிகிறது இல்லை பார்த்து தெரிகிறது தான் தட் இஸ் வாட் தே வில் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். மீடியாவில் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸில் கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் த திங் தட் தி ஃபர்ஸ்ட் டேக் இன். அதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் பேசினாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு சிங்க் இன் மோர் ஈஸியர் ஃபார் தெம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையில இருந்து ஸ்ரீராம் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. நான் இப்போ ரொம்ப மோர் ட்ரக் அடிக்டாக மாறி இருக்கேன் நான். ஓகே. பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி எங்கள் அண்ணா டிப்ரெஷனில் இருந்தார். அவரை காப்பாற்றி ஒரு லெவலில் கொண்டு வந்துருங்க. இஸ் அ பிளைண்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ பிளைண்ட் பர்சன். அவரு இப்போ கிளியராக இருக்காரு. நீங்கள் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸில் நான் இப்போ எல்லா காசையும் வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு 20 ரூபா ஒரு சிகரெட் அடிக்கணும் அப்படின்னா கூட 1000 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால ஐ மோர் டிப்ரெஸ்ட். ஸோ அதனால ஏன் குடிச்சா என்ன தப்பு, நம்ம எனக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு எனக்கு சமானம் தெரியல எனக்கு. அதனால குடிச்சது அழியலாம் அப்படின்ற ஒரு தாட் உருவாயிருக்கு. அதுதான் ரீசன். நான் டாக்டர் மணிக்கிட்ட கூட போய் பேசினேன். அவர் இமீடியட்டாக அட்டன் பண்ணினாரு. ஆனால் நான் போகவே இல்லை. ஏன்னா 10 மணி ஆனால் நான் இது வரைக்கும் குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சுப்பேன். 10 மணி ஆனால் நேரம் கிடைச்சிடும். அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. சரி சார், நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு அழைச்சதற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கண்டிப்பாக கிட்டும். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அவர் சொல்கிறத பார்த்தா அவரோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ வாட் ஹீ ஷுட் ஆக்சுவலி டூ, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அவருக்காக? கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ஹேண்டில் பண்ண முடியல. அது ஒரு தட் இஸ் அ பிக் ஸ்டெப். முதல் ஸ்டெப்பே அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த ஸ்டெப்புக்கு அப்ரிசியேஷன் கொடுத்து அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட் கொடுக்கணும். பிகாஸ் சும்மா டி அடிக்ஷன் சென்டரில் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க, அந்த டாக்டர் பார்த்துக்கோங்க, தே கான்ட் சப்போர்ட் தெம் செல்ஸ். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஹி வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் மோர் ஈஸிலி. சரி டாக்டர், இப்போ இந்த மாதிரி டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட வராங்க அப்படின்னா என்ன மாதிரி தெரப்பீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை எனி கைண்ட் ஆஃப் நியூ தெரப்பீஸ் இப்போ இந்த மாதிரி பயங்கரமாக ட்ரக் அடிக்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் வெளியே கொண்டு வரதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் நியூ தெரப்பீஸ் யூ ஹேவ்? ஜென்ரலி ரொம்ப டைம்லேருந்து குடிக்கிற பிரச்சனை இருந்தால் அவங்க உடனே விடுறதுக்கு இட்ஸ் அ வெரி பேட் திங் ஃபார் தெம். ஒன்லி பிகாஸ் தி ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் ரொம்ப விட்ரால் சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணாங்கன்னா தட்ஸ் கோயிங் டு பி மச் பெட்டர். கவுன்சிலர் இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாங்கன்னா தே ஹாவ் டு கண்டினியூ. அது கண்டினியூ பண்ணாமல் இல்லை எனக்கு பெட்டராக இருக்குது, இல்லை எனக்கு பெட்டராகவே இல்லை, அவங்களே டிசைட் பண்ணிவிட்டு குவிட் பண்ணிட்டாங்கன்னா தே டோன்ட் கண்டினியூ ட்ரீட்மெண்ட். எப்படின்னா சிபிடி which is cognitive behavior therapy. So அதில் we work at the thinking level of the person. அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு இது இவாலுவேட் பண்ணணும். இது குடித்தா என்ன பெனிஃபிட்ஸ், குடிக்காமல் இருக்கிறது என்ன பெனிஃபிட்ஸ், எனக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகுது குடிக்கிறதுல, குடிக்காமல் இருந்தால் எனக்கு இந்த காஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலாம், ஃபேமிலியில் இருந்தாலும் சரி இல்லை எனக்காக இருந்தாலும் சரி, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அதெல்லாம் புரிய வைக்கிறது. தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் திங்ஸ் தட் வி ஒர்க் வித் தெம். ஏன்னா அவங்களுக்கே திங்க் பண்ணிவிட்டு தே கேன் நாட் finish doing that. When they have help from a professional, they're able to do it step by step.
சரி டாக்டர், நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப தெளிவான பல ஆலோசனைகளை தந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, நன்றி. நேர்களே, இன்று டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ஒரு மது பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்திய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை. இன்று டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.